பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். 2025 ஆண்டினுடைய 8வது மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறாரு. ஒரு மகிமையான ஒரு மாதம் இது. நம்முடைய நாடு ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு நாளை கொண்டாடுகிற ஒரு மாதம். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வாக்குத்தத்த வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய வார்த்தை இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. விடுதலை அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது மனித வாழ்க்கையில். இந்த விடுதலை என்பது ரொம்ப வேண்டிய ஒரு காரியங்கள் தேவைப்படுகிறது. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் பலதரப்பட்ட அடிமைத்தனங்கள், பலதரப்பட்ட கவலைகள், பலதரப்பட்ட போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், இதெல்லாம் நம்ம சிக்கி போய் கிடக்கிறோம். ஒரு வேடனுடைய கண்ணிக்குள்ளே சிக்கின ஒரு பறவை எப்படி பாடுபடுமோ அதே போல் இந்த உலகத்தில் பல பாடுகளுக்குள்ளே, பல போராட்டங்களுக்குள்ளே, பல நிந்தைகளுக்குள்ளே, அவமானங்களுக்குள்ளே, பல வியாதிகளுக்குள்ளே நம்ம சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்போ இதிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்படுவது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம். எப்படி வெள்ளைக்காரங்க கையிலிருந்து இந்திய நாடு விடுதலை பெற்ற பொழுது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே போல் நம்முடைய ஆத்மா இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசினுடைய கைகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவது ஒரு மகிழ்ச்சியான காரியம். இப்போ இந்த விடுதலைங்கிற வார்த்தை 3 அர்த்தத்தில் நான் பார்க்குறேன். இந்த விடுதலைங்கிற வார்த்தை எல்லாராலும் விரும்புகிற ஒரு வார்த்தை, விருப்பமான வார்த்தை. எல்லாரும் விரும்பணும். விடுதலை வேண்டான்னு சொல்கிற மனுஷனே இருக்க மாட்டாங்க, விரும்புகிற ஒரு வார்த்தை. அதே போல் இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த விடுதலைங்கிற வார்த்தை விரும்புகிற வார்த்தையை மட்டுமல்ல, இது வியப்பூட்டுகிற ஒரு வார்த்தை. ஒரு மனுஷன் பல வருஷமாக பாடுபட்டு ஒரு நோயில் கடந்து அவர் சுகம் பெறுறார் அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியமாக கேட்பாங்க. அப்படிதான் 38 வருஷமாக பெதஸ்தா குலத்தில் படுத்திருந்த, கரையில் படுத்திருந்தவன் இந்த இயேசு கிறிஸ்துவால் சந்திக்கப்பட்டு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போகும் பொழுது எல்லாரும் அவனை வியப்பாக பார்த்தார்கள். வியப்பூட்டும் ஒரு வார்த்தை. அதே நேரத்தில் அது வித்தியாசமான ஒரு வார்த்தை. அதாவது கட்டப்பட்ட மனிதனுக்கும் அவிழ்க்கப்பட்ட மனிதனுக்கும் என்ன வித்தியாசம்? கட்டப்பட்ட மனிதன் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, அசைய முடியாது, எந்த காரியத்தில் முன்னேற முடியாது. ஆனால் விடுதலை பெற்றவர்கள் ஆடுவார்கள், பாடுவார்கள், துதிப்பார்கள், போற்றுவார்கள். அவர்களால் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு பலன் கிடைக்கிறது, சத்துவம் கிடைக்கிறது. அன்பானவர், இந்த மாதத்தில் உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தில் தேவன்